வதக்கி எடுத்த கொத்துக்கறி மிக்சியில் போட்டு அரைச்சி பொறுன்னு வச்சிருக்கு. மசாலா வடை அந்த பக்கத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். நைஸாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு மீடியமான அளவில் அரைச்சி வச்சிருக்கோம். மைதா 1 ஸ்பூன் மைதா. சைனிங் கோசம் இந்த ஆயில் போட்டு பிழிஞ்சிருக்கு. நிறையா பிடிச்சி ஆயிலெலாம் போட்டு நல்லா ஷைனிங்காக வரும். இது நல்லா விரிசல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டான பதத்தில் அது வரும், உதிராமல் இருக்கும். பொரிச்சு எடுக்க தோலை வந்தால் ரெடியாக இருக்குது. எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போது ஒன்று ஒன்றா பொரிச்சு நம்ம எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், பொறுமை மிதமான சூட்டில் போட்டதுனால உடையல. இது கரெக்டான பதத்தில் போகணும். நல்லா இப்போ நல்லா கறியோட அந்த மனம் வந்து ஆயிலில் போட்டோன்னா ஃப்ரை ஆகிட்டோன்னா அந்த வாசனை வருது. அவ்வளோதான். இப்போ வந்து மட்டன் கோலா வந்து ரெடி ஆகிடும்.